இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்கள். இன்று நாம் பார்க்க இருக்கிற பகுதி 2 யோவான் வசனங்கள் 7 துவங்கி. 2 John, the epistle according to John, 2 John verses 7 onwards. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமத்தகப்பனே, அப்பா பிதாவே, நீர் எவ்வளவு பெரியவர் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களிடத்தில் நீர் பேசிக்கொண்டே இருக்கிறீர். மீண்டும் மீண்டும் உம்முடைய சத்தியத்தை குறித்து, உம்முடைய அன்பை குறித்து எங்களிடத்தில் பேசி வருவதற்காய் ஸ்தோத்திரம். நீர் சத்தியமாகவே இருக்கிறீர் ஆண்டவரே. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய நீர் திருத்துவ தேவனே. நீர் சத்தியமாகவும் அன்பாகவும் இருக்கிறபடியினால் அதே சத்தியத்தையும் அன்பையும் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறீரே, அதற்காக நன்றி. பரிசுத்தவானாகிய யோவான் மூலம் மீண்டும் மீண்டும் இதை எங்களுக்கு நினைவுபடுத்தி அன்போடும் சத்தியத்தோடும் நாங்கள் வாழும்போது எப்படி நாம் நமக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக வருகிற உபதேசங்களை எதிர்கொள்ள வேண்டும் என்பதையும் எங்களுக்கு கற்றுத்தருகிறபடினால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் நாங்கள் இந்த வசனங்களை தியானம் செய்யும் போது கர்த்தாவே எங்களோடு பேசுவீராக. எதிர் கிறிஸ்தவர்களை பற்றிய எச்சரிக்கை எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. 7வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் இதை இன்று நாங்கள் தியானம் செய்யும் போது தேவன் எங்களோடு பேச வேணுமாறு கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, இந்த 2வது நிருபம் 2 யோவான் இது மிக சிறிய ஒரு நிருபமாக இருக்கிறது. மிக மிக சிறியதாக இருக்கிறது. முடிவில் அவர் சொல்லுகிறார், நான் உங்களை முகமுகமாய் காண விரும்புகிறேன், அதற்காக அநேக காரியங்களை நான் எழுதவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்ளுகிறார். இந்த யோவான் 2வது நிருபத்தின் இன்ட்ரடக்ஷன், அறிமுகம் கொடுத்தேன். அதை நீங்கள் கட்டாயம் கேட்க வேண்டும். அதன் அடிப்படையிலே தான் இன்று பேசுவதும் இந்த முதல் 8 வசனங்களை குறித்து முதலாவது பேசினதும் அடங்கியிருக்கிறது. இந்த நிருபத்திலே, இந்த சிறிய நிருபத்திலே யோவான் எழுதுவது ஒரு அம்மாவுக்காக, அம்மா என்று ஒரு சகோதரிக்காக இதை எழுதுவதாக குறிப்பிடுகிறார். இது பல கண்ணோட்டத்தில் நாம் பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட சகோதரியாக இருக்கலாம், அல்லது அந்த சகோதரியின் வீட்டிலே குழுவிய சபையாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இதை மனதில் வைத்துக்கொண்டு எதிர் கிறிஸ்தவர்களுக்கான எச்சரிக்கையை நாம் விளங்கிக் கொள்ளுவோம் என்றால் நமக்கு இது எளிதாக இருக்கும். முதல் பகுதியிலே அவர் சொன்னது, இவர் ஒரு மூப்பராக இருக்கிறார். காரணம், இவர் எல்லா அப்போஸ்தலர்களும் வாழ்க்கையில் கடந்து சென்றதாக பார்க்கிறோம். சரித்திரத்தில் மரித்து விட்டார்கள். இவர் தான் யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் தான் கடைசியாக இருக்கிறவர். இவர் எபேசு சபையிலே ஒரு உயர்ந்த பதவியிலிருந்து ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். சரித்திரத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது இவரை கொல்ல வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். எரிகிற ஆயில், எண்ணெயிலே, கொதிக்கிற எண்ணெயிலே இவரை போட்டு கூட அவர் சுகத்தோடு வெளியே வந்ததாக சரித்திரம் சொல்லுகிறது. அப்படி என்றால் நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் படிக்கிறோம் அல்லவா, 21வது அதிகாரத்தின் இறுதி பகுதியில் பேதுருவிடத்தில் இயேசு கிறிஸ்து பேசும்போது சொல்லுகிறார், நான் வரும் வரைக்கும் அவர் இருப்பது தேவ சித்தமானால் உனக்கு என்ன என்று கேட்கிறார். அப்படி என்றால் யோவான் அதிக நாட்களாக சரித்திரத்தின்படி பார்க்கும்போது கூட அதிக நாட்களாக வாழ்ந்தவராகத்தான் நாம் யோவானை காண்கிறோம். இந்த யோவானுக்கு அதனால்தான் இவரை எல்டர், தலைவர், எல்டர் என்று அழைக்கிறார்கள். இவர் இப்பொழுது பேசும்போது முதல் வசனங்களில், முதல் 6 வசனங்களில், 8 வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம். இதில் முதல் 6 வசனங்களில் மிக அழகான சத்தியத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னது சத்தியமும், ட்ரூத் அண்ட் அன்பு, இவை இரண்டும் மிக ஒரு கிறிஸ்தவனுக்கு மிக மிக முக்கியமானது. அதனால் சத்தியத்திலே நிலைத்திருங்கள். அதை தான் திரும்ப திரும்ப அவர் சொல்லுகிறார். சத்தியம் என்று சொல்லும்போது அது உண்மையை குறிக்கிறது. பிதாவானவர் சத்தியவானாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து
தானே சத்தியம், நானே ஜீவனும் நானே சத்தியம் என்பதை அவர் மீண்டும் மீண்டும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். சத்தியமாகிய இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருந்தார். பிலாத்து அவரை பார்த்து சத்தியம் என்றால் என்ன என்று கேட்கிறார். அநேக சமயத்தில் நமக்கு கூட சத்தியம் என்றால் என்ன என்பதை விளங்கி கொள்ள முடியவில்லை. அவருடைய வசனமே, அவர் பேசிய ஒவ்வொரு வசனமும் சத்தியம். அவரே சத்தியமாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்தை நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய சத்தியத்தின் தேவனாக இருக்கிறார். எனவே நாம் பார்க்கும்போது திருத்துவத்திலே சத்தியத்தை பார்க்கிறோம். இந்த சத்தியத்தை நாம் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும். அதோடு கூட அன்போடும் நடந்து கொள்ள வேண்டும். சத்தியமும் அன்பும், சத்தியமும் அன்பும் என்பதை திரும்ப திரும்ப நாம் எதில் பார்க்கிறோம்? 2 யோவானிலும் 3 யோவானிலும் மீண்டும் மீண்டும் பார்க்கிறோம். இதை தான் நாம் முதல் பகுதியிலே பார்த்தோம். இப்பொழுது நாம் அடுத்ததாக எடுக்கிற இந்த 2வது பகுதி பார்க்கும்போது 7வது வசனத்திலிருந்து துவங்குகிறேன். இதற்கு காரணம் எதிர் கிறிஸ்தவர்களை பற்றிய எச்சரிக்கையை கொடுக்கிறார். எதிர் கிறிஸ்தவர்கள் என்று இங்கு சொல்லும்போது கிறிஸ்துவுக்கு எதிராக நிற்பவர்கள். கிறிஸ்துவுக்கு எதிராக நிற்பவர்கள் என்றால் உபதேசத்திலே தவறான உபதேசத்தை செய்கிறவர்கள். மிக சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், அந்த காலத்திலேயே, யோவான் வாழ்ந்த அந்த காலகட்டத்திலேயே, அதாவது கிறிஸ்துவுக்கு பின் 90வது ஆண்டுகளிலேயே அநேக தவறான உபதேசங்கள் சபையினுள் வந்துவிடுகிறது. இன்றும் அந்த தவறான உபதேசங்கள் நமக்கு கேள்விப்படுகிறோம். எனவே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இவர் யாருக்கு பேசுகிறார்? ஒரு அம்மாளுக்கு என்று சொல்லுவதினால் அந்த சகோதரியின் வீட்டிலே கூடுகிற சிறு சபைக்காக இவர் பேசியிருக்கக்கூடும் என்று அநேக இறையியல் வல்லுநர்களால் கருதப்படுகிறது. அப்படி என்றால் என்ன செய்கிறார்? சொல்றார் 7வது வசனத்தில் பாருங்க. ஏனெனில் ஏமாற்றுவோர் பலர் உலகில் தோன்றியுள்ளனர். ஏமாற்றுவோர்னா நீங்கள் உடனே யோசித்தரக்கூடாது. ஏதோ பொருளை ஏமாற்றவோ, பலவிதமான பணத்தை நம்ம கிட்ட இருந்து கொள்ளையிடவோ வருகிற அந்த வகையான ஏமாற்றுவோரை இங்கு குறிப்பிடவில்லை. அந்த வகையான ஏமாற்றுவோரும் உலகில் அதிகரித்து வருகிறார்கள். இங்கு பரிசுத்தவான் நமக்கு குறிப்பிடுவது ஆவிக்குரிய ஜீவியத்திலே, உபதேசத்திலே இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இதை நல்லா கவனிங்க, அண்டர்லைன் பண்ணி படிச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் தேவனுடைய குமாரன். அவர் இந்த உலகத்தில் வந்தபோது முழுமையாக தேவனாகத்தான் இருந்தார். ஆனால் தன் தேவத்துவத்தை வைத்து அவர் செயல்படவில்லை. முழுமையான மனிதனாக வந்து அவர் தேவனோடு தனக்கு உறவு கொண்டு ஒரு சாதாரண மனிதனை போல இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அப்படி என்றால் சுருங்க சொல்ல வேண்டும் என்றால் 100க்கு 100 தேவனாக இருந்தார். அவர் தேவன்தான், 100க்கு 100 தேவனாகவே வந்தார். அதே சமயத்தில் 100க்கு 100 மனிதனாக வந்தார். அன்பானவர்களே, இந்த உண்மையை ஏற்றுக்கொள்வது மிக கடினம். ஏனென்றால் நம்ம எல்லாரும் உலகத்தில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாரும் 100க்கு 100 மனிதர்களாகத்தான் இருக்கிறோம் இல்லையா? ஆனால் தேவனுடைய வல்லமையை பெற்று தேவனோடு இணைந்து வாழுகிறோம். அந்த வாழ்க்கை வித்தியாசமானதாக இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை எப்படின்னா, நம்மை போல அவர் பிறக்கவில்லை. அவருடைய பிறவியிலேயே பரிசுத்த ஆவியின் மூலமாக அவர் பிறந்தவர். மரியாள் இடத்துல பிறந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. எனவே முழுக்க அவர் தேவன்தான். அவர் முழுக்க மனிதன். இதை மனிதனுடைய மூளையில் விளங்கி கொள்ள முடியாததால் அந்த காலத்தில் ஒரு தவறான உபதேசம் பரவியது. ஒரு குழுவினர் என்ன சொன்னாங்க? ஆம், அவர் முழுக்க தேவன்தான், இதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அவர் மனிதனாக வரவில்லை, தேவனாகவே வந்தார், இந்த உலகத்தில் தேவனாகவே வாழ்ந்தார் என்று சொல்லுகிறார்கள். அது சரியல்ல. அவர் மனிதனாக வந்தார். ஒரு மனிதன் மனிதனுக்கு என்ன உணர்ச்சிகள் எல்லாம் இருக்குமோ, என்ன ஏக்கங்கள், என்ன சரீர பிரகாரம் இருக்குமோ, தாகம் எடுக்கும்,
களைப்பாக இருப்பாங்க, பசி எடுக்கும், அவங்க சாப்பிடுவாங்க. இது போல் வழக்கமாய் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கிற அனைத்து காரியங்களும் இவருடைய வாழ்க்கையிலும் நடந்து கொண்டு தான் இருந்தன. ஆனால் இந்த உபதேசத்தில் தவறான உபதேசத்தை, அவர் முழுமையான மனிதன் அப்படின்னு சொல்லும்போது, சிலுவையில் மரிக்கும்போது கூட அவருக்கு எந்த வலியும் ஏற்பட்டிருக்காது, எந்த கஷ்டமும் ஏற்பட்டிருக்கா. ஏன்னா அவர் தேவன் தானே. அப்படின்ட்டு பலர் தவறான உபதேசங்களை கொண்டு வந்தார்கள். இந்த நாளிலும் அந்த உபதேசங்கள் இருக்கிறது. நாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். இவர்களை ஏமாற்றுகிறவர்கள், எவ்வளோ குறிப்பாக சொல்கிறாரு பாருங்க. ஏமாற்றுகிறவர்கள் யாருன்னா இவர்கள் தான். யாரு? கிறிஸ்துவை மனிதனாக வந்தார் என்பதை ஏற்றுக்கொள்ளாமல் அதற்கு விரோதமான உபதேசங்களை சொல்லுகிறவர்கள், உபதேசிக்கிறவர்களே ஏமாற்றுகிறவர்கள். இவர்களை எதிர்கிறிஸ்தவர்கள். இன்னும் இதற்கு ஒரு பேர் சொல்லும்போது அந்தி கிறிஸ்து. எதிராக, அந்தி கிறிஸ்துனா ஆன்டி, அந்தினா கடைசி அல்ல, ஆன்டி கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்கு விரோதமாக நிற்கிறவன். ஆன்டினா விரோதமாக நிற்கிறவன். அவர்கள்தான் எதிர்கிறிஸ்தவர்கள். உங்கள் உழைப்பின் பலனை இழந்து விடாமல் முழு கைமாறு கொள்ள கவனமாயிருங்கள். நம்மளை ரொம்ப எச்சரிக்கிறார் பாருங்க. உங்கள் உழைப்புனா ஆவிக்குரிய உழைப்பு. ஆண்டவருக்குள்ளே வந்து ஆண்டவரை நேசித்து அவருக்குள்ளே நம்ம மேன்மை அடைந்து கொண்டே இருக்கிறோம். இப்படி இருக்கிற நாம் என்ன செய்து விடக்கூடாது? நம்முடைய மேன்மையை நாம் என்ன இழந்து விடக்கூடாது. கிறிஸ்துவுக்காக உழைக்கிற நாம் அதன் கைமாறு, தேவன் நமக்கு கொடுக்கிற கைமாறு என்ன? இந்த உலகத்தில் சந்தோஷம், சமாதானம், இந்த உலகத்தில் நிறைவான வாழ்க்கை, இறுதியில் தேவனோடு வாழ்கிற இன்பமான வாழ்க்கை. இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிவடைவதில்லை. இந்த பலனை நம்ம என்ன செய்யக்கூடாது? இழந்து விடக்கூடாது. எப்போ இழந்து விட வாய்ப்பு இருக்கிறது? இந்த ஆன்டி கிரைஸ்ட், எதிர் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவுக்கு எதிராக நிற்கிற இவர்கள் நமக்கு போதிக்கிற தவறான போதனையை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ எது சரியான போதனை? உண்மை. அதை தான் இவ்வளோ நேரம் அவர் சொல்லிகிட்டே இருந்தார். முதல் 6 வசனத்தில் உண்மையை பற்றி. அது உண்மை. சத்திய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அனைத்தும் உண்மை. இயேசு கிறிஸ்துவே சத்தியம். தேவன் சத்தியவானாக இருக்கிறார். சத்தியபரனாகிய தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரும்போது சத்தியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். தேற்றரவாளன் யார்? பரிசுத்த ஆவியானவர். அப்புறம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வேத புத்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம். அதனால் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் தானே இந்த சத்தியமான வசனத்தை எழுதி கொடுத்தீங்க. யோவான் 8வது அதிகாரம் 31வது வசனத்தில் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லியிருக்கிறீர்களே. இந்த சத்தியத்தை ஆண்டவரே நான் பிடித்து கொள்ளணும். தவறான உபதேசத்தில் நான் என்ன செஞ்சிடக்கூடாது? ஏமாந்து போய் என்னுடைய உழைப்பின் பயனை நான் என்ன செய்யக்கூடாது? என்னுடைய பயன், உழைப்பினாலே எனக்கு பயன் கிடைத்திருக்கிறது, அந்த பயனை நான் என்ன செய்யக்கூடாது? இழந்து விடக்கூடாது என்று ஜெபத்தோடு கேட்போம். அதனால் அவர் என்ன சொல்கிறார் அடுத்ததில்? கிறிஸ்துவின் போதனையில் நிலைத்திராமல் வரம்பு மீறி செல்வோர் கடவுளை கொண்டிருப்பதில்லை. அப்போ கிறிஸ்துவின் போதனையில் நிலைத்திருக்கணும். நம்ம எப்போ தவறி போக வாய்ப்பு இருக்குதுன்னா அவருடைய போதனை, த கிறிஸ்டியன் டாக்ட்ரின். கிறிஸ்டியன் டாக்ட்ரின், வேர் டு வி கெட் கிறிஸ்டியன் டாக்ட்ரின் நம்ம பார்த்தோன்னா சத்திய வேதத்தில் இருந்து. சத்திய வேதத்தில் எழுதியிருக்க வேதமே சத்தியம்னு சொல்கிறோம் இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் இந்த சத்தியத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து யார் என்று நமக்கு போதிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அதனால் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை கேட்போம். ஆண்டவரே, உம்முடைய போதனையில் நான் நிலைத்து நிற்கணும். அதில் வரம்பு மீறி நீர் ஒரு மனிதன் அல்ல என்ற தவறான போதனையில் நான் என்ன செஞ்சிடக்கூடாது? தடுமாறி போய்விடக்கூடாது. அவர் போதனையில் நிலைத்திருக்கோரிடமே தந்தையும் அவர் என்ன இருக்கிறார். இப்போ நமக்கு தந்தையும் வேண்டும், மகனும் வேண்டும். போதனையை எழுதி கொடுத்தவர் பரிசுத்த ஆவியானவர். எனவே இந்த இடத்துல எதை பார்க்குறோம்? திருத்துவத்தை பார்க்குறோம். நீங்கள் எங்கே வேதத்தில் எடுத்து பார்த்தாலும் நம்மளால் எதை பார்க்க முடியும்?
திருத்துவத்தை பார்க்க முடியும். அதனால் இந்த இடத்துல தந்தையையும் பார்க்கிறோம், மகனையும் பார்க்கிறோம். இந்த போதனையை கொடுத்த சத்திய வேதமாகிய அந்த வேதத்தில் பரிசுத்த ஆவியானவரும் நாம் பார்க்கிறோம். அதனால் நம்ம எப்படி சத்தியத்திலிருந்து நிலைத்து நிற்க வேண்டும், சத்தியத்தை விடாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் மாறி போகாமல் இருப்பதற்கு ஒரே வழி என்ன தெரியுமா? இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். சத்தியம் என்றால் என்ன? சத்தியத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் சத்திய வேதம் என்னுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சத்திய பரிசுத்த ஆவியாகிய சத்திய தேற்றற வாளன் நம்மிடத்தில் இருக்கிறார். அவர் மூலமாக இந்த சத்தியத்தை நான் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். உங்களிடம் வருவோர் இப்போதனையை ஏற்காதிருப்பின் அவர்களை உங்கள் இல்லத்திலும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், அவர்களுக்கு வாழ்த்துதல் கூறவும் வேண்டாம். இது அடுத்தது ரொம்ப கடினமாக இருக்குது இல்லையா? உங்களிடத்தில் வருவோர் என்று சொல்லும்போது யாரை சொல்கிறாரு? ஆன்டி கிரைஸ்ட், தவறான உபதேசம் உள்ளவர்களை சொல்கிறார். அப்போ தவறான உபதேசம் வருகிறவர்கள் நம்ம கிட்ட வரும்போது அவங்களை உங்கள் இல்லத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லும்போது இதை நாம் ஆழமாக பார்ப்போம் என்றால், இந்த இல்லம் என்று சொல்லுவது ஒரு அம்மாள் என்று இவர் எழுதுகிறார் அல்லவா? அந்த அம்மாளுடைய வீட்டிலே கூடிய சபையாக இருந்திருக்கும் என்று அநேக வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ இல்லம் என்று சொல்லும்போது இது சபையை குறிக்கிறது. இந்த சபையில் நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது? உங்கள் தவறான உபதேசம் சொல்லுகிறவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நம்ம என்ன செய்கிறோம்? 2 காரியத்தை கவனிங்க. அன்பு மிக முக்கியம். ஒரு மனுஷனை பார்க்கும்போது ஒருவேளை அவர்கள் தவறாக உபதேசம் செய்கிறவர்கள் என்பதை நமக்கு தெரிந்தாலும் எதிர் ஆன்டி கிரைஸ்ட்ன்றோம் இல்லையா? எதிராக உபதேசம் செய்கிறவர்களாக இருந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது? அவர்களை வெறுக்கக்கூடாது. ஆனால் அவர்கள் உபதேசத்தை வெறுக்க வேண்டும். இதுதான் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம பார்க்குறோம். ஸோ ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்லுவது 9வது வசனத்தில் பாருங்களேன், கிறிஸ்துவின் போதனையில் நிலைத்திராமல் வரம்பு மீறி செல்வோர் கடவுளை கொண்டிருப்பதில்லை. நீ அந்த ஆண்டவர் உனக்கு விதித்திருக்கிற அந்த சத்தியத்துக்கு மீறி சென்றிருந்தா நீ தேவனில் நிலைத்திருப்பதில்லை. அபாய்டிங் இன் கிரைஸ்ட். இதே தான் பரிசுத்தவானாகிய யோவான் அபாய்டிங்னு சொல்லும்போது யோவான் எழுதின சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா 20 முறை நிலைத்திருப்பது கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்பதை பற்றி திரும்ப சொல்கிறார். இந்த அபாய்டிங்ன்ற வார்த்தை நிலைத்திருப்பது, நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். முதல்ல எதில் நிலைத்திருக்கணுன்றாரு? வசனத்தில் நிலைத்திருக்கணுன்றாரு. அடுத்தது என்ன சொல்கிறார்? நீங்கள் என்னிலே நிலைத்திருக்கணுன்றாரு. அப்போது மீண்டும் இவர் சொல்லுவது, நாம் வசனத்திலும் கிறிஸ்துவிலும் தேவனிலும் நிலைத்திருக்க வேண்டும். இப்படி நிலைத்திருப்பதற்கு உதவி செய்கிறது தான் பரிசுத்த ஆவியானவர். எப்படி நம்ம ஆண்டவருக்குள்ள நிலைத்திராமல் வரம்பு மீறி சென்று விட்டால் ஆண்டவருடைய போதனையில் நாம் நிலைத்திருக்க தவறிவிடுவோம். இப்படி தவறும்போது தந்தையும் மகனும் என்ன செய்கிறாங்களாம்? நம்மளே நிலைத்திருக்க முடியாது. அதனால் இவர் மீண்டும் யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தில் சொன்னது உங்களுக்கு தெரியும். 15வது அதிகாரத்தில், நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பீர்கள். என்னுடைய வசனம் உங்களிலே நிலைத்திருக்கும் போது நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பீர்கள். இப்படி திரும்ப அவர் சொல்கிறாரு. அப்போது ஆண்டவருடைய போதனையில் நிலைத்தில்லாமல் நம்மிடத்தில் வருகிறவர்கள் இந்த போதனையை ஏற்காதிருப்பின் அவர்களை நம்முடைய வீட்டில் ஏற்றுக்கொண்டால், நம்முடைய இல்லத்தில் ஏற்றுக்கொண்டால், முதலாவது நம்முடைய சபையிலே ஏற்றுக்கொண்டோம் என்றால் என்ன செய்கிறோம்? நாம் தவறு செய்கிறோம். இப்போ இந்த இடத்துல தான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இந்த மாதிரி எதிரடையாக பேசுகிற ஒரு நபரை நாம் வெறுக்க வேண்டியதில்லை. ஆனால் அவர் உபதேசத்தை
தவறான உபதேசத்தை நாம் வெறுக்க வேண்டும். இப்போ தவறான உபதேசத்தையும் நபரையும் நம்ம தனியாக பிரிக்க முடியலன்னா அவர்கள் வரும்போது அவர்கள்கிட்ட அன்போடும் உண்மையோடும் நம்ம எப்படி செய்யணும், உங்கள் உபதேசம் சரியான உபதேசம் அல்ல என்று சொல்லி அதோடு விட்டுறணும். இப்போ வீட்டில் ஏற்றுக்கொள்வதுன்னா என்ன தெரியுங்களா, அவங்க ஒரு வேளை இது சபையில் ஏற்றுக்கொள்கிறோன்னு வச்சுக்கோங்க. சபையில் ஏற்றுக்கொண்டா அப்போ என்ன அர்த்தம், பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, அவர்களுடைய உபதேசத்தை நாம் ஏற்றுக்கொண்டது போல இருக்கும். பாருங்கள், ராங் டாக்ட்ரின் ஒரு பக்கம் இருக்கும், ரைட் டாக்ட்ரின் ஒரு பக்கம் இருக்கும் சபையில். அப்போ மக்களுக்கு அது ஒரு பெரிய குழப்பத்தை கொடுக்கும். அதற்காக தான் அவர் சொல்கிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்து பாவத்தை வெறுக்கிறவர், பாவியை அவர் ஒருபோதும் வெறுத்ததில்லை. அந்த சத்தியத்தை தான் இந்த இடத்துல கொண்டு வந்து அவர் சொல்கிறார். அப்போது அவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்கள நம்ம க்ரீட் பண்ணுறோன்னா அவங்களிடத்துல பேச ஆரம்பிக்கிறோம் என்ற அர்த்தம். அவங்களுக்கு அதுக்குன்னு அவங்கள பார்த்துட்டு நம்ம கோச்சிட்டு இன்னொரு பக்கம் திரும்பிட்டு போகணுன்ற அர்த்தம் இல்லை. அவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லிவிட்டால் நீ என்ன செய்ய வேண்டும், மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், தவறான உபதேசத்தை செய்கிறவர்களின் பெயர்களை, அந்த கூட்டங்களின் பெயர்களை நான் இங்கு சொல்ல விரும்பவில்லை. ஆனால் நமக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து முழுவதும் மனிதனாக வரவில்லை என்று சொல்லுகிறவர்களும் தவறான கூட்டங்க தான். இன்னொரு கூட்டம் இருக்குது, அவர் மனுஷனாக மட்டும் வந்தார், அவர் தெய்வம் இல்லை, அவர் ஒரு சாதாரண தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்கிற கூட்டமே இருக்குது. இது இரண்டும், இந்த கூட்டங்களின் பெயர்கள் உங்களுக்கு தெரிந்திருந்தால் நல்லது. அந்த கூட்டங்களில் பேசுகிறவர்களிடத்தில் நாம் மிக 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 ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதை தான் இந்த இடத்துல அவர் மிக தெளிவாக சொல்லுகிறார். ஏன்னா காரணம் என்னன்னா, அந்த காலத்திலேயே இது வந்துவிட்டது. அதனால்தான் இவர் பரிசுத்தவானாகிய யோவான் நம்மை மிகவும் எச்சரிக்கிறார். அவங்கள என்ன செய்யாதீங்க, உங்கள் இல்லம்னா உங்கள் சபையில் ஏற்றுக்காதீங்க, அவங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லாதீங்க. சரி, உங்கள் வீட்டில் ஏற்றுக்கிறதுனால என்ன அர்த்தம் தெரியுமா, இவர்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா இவர்கள் பேசுகிற அந்த தர்க்கத்துக்கு நீங்கள் எதிர்த்து நிற்கவே முடியாது. அவ்வளவு தூரத்திற்கு தவறான உபதேசத்தை பேசிக்கொண்டே இருப்பார்கள். அதனால் இதை எதிர்த்து நிற்கக்கூடிய வலிமை நமக்கு இல்லை. வலிமை இருக்கிறது, வாக்குத்தத்தத்திலே உபதேசத்தில் வலிமை இருக்கிறது. ஆனால் பேசக்கூடிய பழக்கம் இவர்களை எதிர்த்து நிற்க முடியாமல் இருப்பதனால முதலிலேயே இவங்களை உள்ளே ஏற்றுக்காதீங்க, இவங்க கிட்ட முதலியே வாழ்த்துதல் சொல்லாதீங்க. அப்படின்னா எதிர்த்து தொடர்ந்து பேசுவதை நீங்கள் தடுப்பதற்கான வழியை சொல்லுகிறார். அவர்களுக்கு வாழ்த்துதல் கூறுவோர் அவர்களுடைய தீர்ச்செய்கைகளிலும் பங்கு கொள்ளுகிறார். அப்படின்னா முதல்ல வாழ்த்துதல் சொல்வோம், அடுத்தது என்ன செய்வோம், அவங்களோட பேச ஆரம்பிப்போம். இதனால் தவறான இதில் நாமும் பங்கு கொள்ளுவது போல இருக்கும் என்று மிக முக்கியமான ஒரு கருத்தை சொல்லுகிறார். அப்போனா உபதேசம் நமக்கு சரியாக தெரியணும். அதுக்காக தான் நம்ம பைபிள் ஸ்டடி கேட்குறோம். இந்த மாதிரி யூடியூப்பில் வருகிற வார்த்தைகளை வைத்து தேவனுடைய வசனங்களை அறிந்து கொள்ளுகிறோம் ஆழமாக. ஆனால் ஒரு ஜெபத்தை நாம் செய்வோம். ஆண்டவரே, அப்பா பிதாவை, எங்களுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களை நாங்கள் வெறுக்க வேண்டாம், ஆனால் அவர்கள் எதிர்த்து ஆன்டி கிரைஸ்ட், உமக்கு எதிர்த்து நிற்கிற அவர்களுடைய உபதேசத்தை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதனால் அவர்களை நான் என்ன செய்யக்கூடாது, என்னுடைய சபையில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, என்னுடைய வீட்டில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அவர்கள் வாழ்த்துதலையும் சொல்லக்கூடாது. அப்படி என்றால் அவர்களை வெறுக்க வேண்டும் என்பது கிடையாது. அவர்கள் உபதேசத்தை என்டர்டெயின் பண்ணக்கூடாது. அதை கொஞ்சம் அவர்கள் இடத்துல பேச ஆரம்பித்தோம் என்றால் இந்த காரியத்திலிருந்து விடுபடுவது நமக்கு கடினம். அதற்காக தான் இவ்வளவு முறை இந்த உபதேசத்தை அவர் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லுகிறார். இப்போ அடுத்தது பாருங்கள், அவர்களுக்கு இதை சொல்லி முடித்ததும் அடுத்தது 12வது வசனம். இது மிக சிறிய பகுதி இல்லையா? 12வது வசனத்திலே 13வதுலேயும் அவர் என்ன செய்கிறார், முடிவுரையை சொல்லுகிறார். நான் உங்களுக்கு எழுத வேண்டியவை இன்னும் பல இருப்பினும்
எனினும் அவற்றை நான் எழுத்து வடிவில் தர விரும்பவில்லை. இன்னும் பல காரியம் இருக்குது. இப்போ கூட நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எதிர்த்து நிற்கிற அந்த கூட்டத்தின் பெயரை நான் உங்களுக்கு சொல்ல விரும்பலை, ஆனால் உங்களுக்கு தெரியும்னு நான் சொன்னேன் இல்லையா? அதுபோல் அந்த காலத்திலையும் எதிர்த்து நிற்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை மனிதன் இல்லை என்று சொன்னவர்கள் ஒரு கூட்டம், தவறான உபதேசம். இயேசு கிறிஸ்துவை தேவன் இல்லை என்று சொன்ன இன்னொரு கூட்டம். அவர்கள் பெயரெல்லாம் சொல்ல நான் விரும்பலை. ஏன்னா மக்களாக பார்க்கும்போது அவர்கள் நல்லவர்கள், ஆனால் பிசாசுக்கு இடம் கொடுத்தனால தவறான உபதேசம் செய்கிறார்கள். அதனால் நான் நேரடியாக உங்களிடத்தில் வருகிறேன், மாறாக உங்களிடம் வந்து நேரில் பேசுவேன் என எதிர்பார்க்கிறேன். இப்படி உங்களை நேரில் பார்த்து பேசும்போது ஒருவேளை நமக்கும் தேவன் வாய்ப்பு கொடுத்து நம்ம எல்லாரும் ஒரு நாள் கூடி பேசும்போது இது யாருன்னு நம்ம உட்கார்ந்து இவர்கள் பெயர்களோடு நம்ம என்ன செய்ய முடியும்? தைரியமாக நேரில் பேச முடியும். அப்போ என்ன ஆகாது? தவறான ஒரு மனப்பான்மை அதை கேட்குறவங்களுக்கு வராது. அவர்கள் ஒருவேளை இதை கேட்டுட்டு இருக்கிறவங்க கூட நம்மை குறித்து தான் இவர்கள் பேசுகிறார்கள் என்றால் நாம் அவர்களை வெறுக்க தேவையில்லை, ஆனால் அவர்கள் உபதேசத்துக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். அதனால் நான் உங்ககிட்ட நேராக வரும்போது இதை பேசுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது நம்முடைய மகிழ்ச்சி நிறைவடையும். இப்போ இது பாருங்கள், இது ரொம்ப அருமையான காரியம். மகிழ்ச்சி தேவனிடத்தில் நம்ம பெற்றுக்கொள்வது சந்தோஷம் இல்லைமா? மகிழ்ச்சி, சந்தோஷம்னா நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களை வைத்து நமக்கு கிடைக்கிற சந்தோஷம். மகிழ்ச்சி என்பது தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவின் அடிப்படையில் நம்ம உள்ளத்திலிருந்து எழுகிற மகிழ்ச்சி. அதனால் நம்ம கிறிஸ்துவை அறிந்தவர்கள், நாம் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது நமக்கு நிறைவான மகிழ்ச்சி கிடைக்கிறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட உம்முடைய சகோதரியின் பிள்ளைகள் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். திரும்பி பாருங்கள், இங்கெல்லாம் நம்ம பார்க்கும்போது உம்முடைய சகோதரியின் பிள்ளைகள் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது எதை விளங்கிக்கிறோன்னா, இது ஏதோ ஒரு கோடு வேர்டுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் சபை நடக்கிறது வெளியரங்கமாக தெரிந்தால் அநேகர் எதிரிகள் அதற்கு எதிர்த்து வந்தாங்க. அதனால கடிதம் எழுதும்போது கூட அம்மாளுக்கு, உம்முடைய வீட்டில் இருக்கிறவர்களுக்கு, உம்முடைய பிள்ளைகளுக்கு, இப்படி அவர் எழுதுகிற இந்த கோடு வேர்டெல்லாம் என்னன்னா, ஒரு அம்மாளுடைய வீட்டிலே நடக்கிற சபைக்கு, இந்த சபை என்ற வார்த்தையை எழுதாமல் அவர் பல உபதேசங்களை அவர்களுக்கு எழுதுகிறார் என்பதை இந்த 2வது நிருபத்தில் நம்ம பார்க்குறோம். இப்போ 3வது நிருபத்தை அடுத்து வருகிற தொடர்ந்து நம்ம பார்ப்போம். இந்த 3வது நிருபத்திலும் யோவான் எழுதினதில் 2 காரியங்கள் தான் முக்கியமாக இருக்கிறது. இந்த 1வது நிருபத்திலும் 2வது நிருபத்திலும் முக்கியமாக வருகிறது சத்தியமும் அன்பும். சத்தியமும் அன்பும் நம்ம இடத்துல காணப்பட வேண்டும். இந்த சத்தியமும் அன்பும் நம்ம இடத்துல காணப்படும் போது சரியான உபதேசத்தை அறிந்தவர்களாக நிற்போம். இந்த சரியான உபதேசம் என்பது என்ன? இயேசு கிறிஸ்து தேவனாகவே இந்த உலகத்திற்கு வந்தார். இயேசு கிறிஸ்து மனிதனாகவே இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அவர் 100க்கு 100 தேவன், அவர் 100க்கு 100 மனிதன் என்பதை நம்முடைய ஆழ்ந்த மனதிலே நாம் விளங்கி கொள்ள வேண்டும். இந்த சத்தியத்துக்கு விரோதமாக யாராவது வருகிறார்கள் என்றால் நாம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எவ்வளவு கவனத்தோடு இருக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய உபதேசத்தை, அவர்களை அல்ல, அவர்களுடைய உபதேசத்தை நம்முடைய வீட்டிலோ நம்முடைய சபையிலோ நாம் ஏற்றுக்கொள்ளவே கூடாது. அவர்களுடைய உபதேசத்திலே அவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வாழ்த்துதல் சொல்லக்கூடாது என்று சொல்லும்போது அந்த மனிதருக்கு வாழ்த்துதல் சொல்லலாம், ஆனால் அவர்களுக்குள்ளே அவர்கள் போதிக்கிற உபதேசத்திற்கு வாழ்த்துதல் சொல்லக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2ஐயும் பிரிக்க முடியலையேனா எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த எதிர்மறையான உபதேசத்திற்கு நாம் விலகி இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரமத்தகப்பனே, இந்த சிறிய புத்தகத்தில் அப்பா ஒரு சில வசனங்கள் உள்ள இந்த புத்தகத்தில் எவ்வளவு சத்தியங்களை எங்களுக்கு வைத்திருக்கிறீர். அன்போடும் உண்மையோடும் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். எங்களிடத்தில் காணப்படுகிற அன்பு உண்மை உள்ள அன்பாக இருக்க வேண்டும். சத்தியத்தை அறிந்திருக்கிற நாங்கள் ஆண்டவரே சத்தியத்தை மற்றவர்களுக்கு அன்போடு எடுத்து சொல்ல வேண்டும். அதில் மாறுபாடான காரியங்கள் வரும்போது, எதிர்மறையான
உபதேசங்கள் வரும்போது நாங்கள் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எதிர்மறையான உபதேசங்கள் என்று வரும்போது ஆண்டவரே எந்த விதமான தொடர்பும் அவர்களோடு நாங்கள் வைக்காமல் தேவனே அந்த எதிர்மறையான உபதேசத்திற்கு முழுவதும் எதிர்த்து நிற்க பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு பலன் தருவீராக. இந்த அருமையான காரியங்களை எங்களுக்கு எச்சரித்து எங்களுக்கு விளக்கியதற்காக உமக்கு கொடான கொடி நன்றி. ஆதி சபையில் இருந்த ஆண்டவரே அந்தி கிறிஸ்துக்கள் இன்று பெருகிவிட்டார்கள் சுவாமி. எனவே நாங்கள் ஜாக்கிரதையோடு இருக்க சத்தியத்தை சத்தியமாக அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. இவர்களை எதிர்த்து நிற்கக்கூடிய நல்ல ஞானத்தையும் சக்தியையும் எங்களுக்கு தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.